தொட்டில போட்டா மாடு ஊசி போடும். யார் யாரு என்னன்னு எதிர்பார்க்கிறேன். குழந்தையை தாளாட்ட வேண்டும் என்று என் மகனுக்காகவே தங்கத்தால் தொட்டில் செய்து வைத்திருக்கிறேன். தொட்டில் இப்போது கிடையாது. அதனால் தாயின் நாளை ஆணகட்டி போடும். ஆணகட்டி போடும். குழந்தை முத்த முத்த இந்த பொம்பளை அப்படி அடிக்குது. என்ன கையில பண்ணுமா பண்ணுங்க. ஏய் ஓய் மச்சான், ஏய் ஒரு பாலப்பாட்ட கூட காண்டாதடா. ஏய் எங்கடா பாலப்பாட்ட கடிக்க? மீன் பிடிக்கிற புச்சி அப்படியே காட்றீங்க மச்சான். அப்படியே கரெக்ட்டா காட்றீங்க பண்றா. என்ன பண்றது? போயில விடாதான் தெரியல. ஹாய் டேய் மச்சான், டேய் கொக்கல வை டேய். ஏடா போந்து போந்தா ஒரு 2 கிலோ இருக்கும். இருக்கலாம். போத்தா த்ரெண்ட் கொஞ்சம் 6 கிலோ இருக்கு. 6 கிலோவா? ஏமா வயித்துக்கு என்ன சாப்பிடுறீங்க? நானே மல்லாகட்ட புண்ணாக்கு சாப்பிடுறேன். என்ன சாப்பிடுறது தெரியுமா? என்ன சாப்பிடுறா? பூஸ்ட், காம்ப்ளான், ஹார்லிக்ஸ், செரலாக்ஸ். அது பேர் ஆர்எஸ். அத மொத்தம் ஒண்ணா கூட்டி ஆர்எஸ் பட்ட இந்த பாரு அப்படியே ஒண்ணா கொய்சி எல்லாம் வெச்சு வர. அது சப்பி சாப்பிடணும். நல்லா சாப்பிடா. ராஜா நீரோடு வைகையில் நின்றாடுமே கொசு அந்த கட்சி வாயில போட்டு தெரியுமா குழந்தைய? நீ அடிச்சது மாதிரி குடிச்சு பாரு கொசுவ. நீ கசிக்கிறே கசரியா? டேய் கசரியா? கசரா. என்னடா? டேய் ஒரே நாத்தடி தான். டேய் மச்சான் இது கொசிலடா. இது பால் சாப்பிற பூச்சிடா. அத பயிர்ல இந்த பால் சாப்பிற வலியா அது நாத்தடிக்குதா? பூஞ்சி மரம். என்ன பண்ற? இந்த குழந்தை பிறக்க காரணமாக என் மனைவிடா. என் மனைவிக்கு முதல் தாலாட்டு. குழந்தைக்கு நல்ல ஆட்டு சொன்னாரு. தாலாட்டுமா
ஏய், பாவி கொசு மானாவரியா கடிக்கிற சுத்தி இடுப்புல கட்டுன அந்த எத்தனை கொஞ்சம் வாய் தந்துன்னு வருது அதான் சொல்லணும் அந்த குழந்தை சொன்ன எதுமா ஆண் வாய் தந்துன்னு வருது ஏன்டா பால் சாப்பிடுற போல கொஞ்ச நேரம் சப்பி எடுத்து பால் குடி ஞாபகத்துல வாய் தந்து வர பால் குடி ஞாபகத்துல அது கட்டுவா வாய் தந்து வர நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்க எதுவுமே சொல்ல தரேன் போ. எனக்கு போய் வெட்ட வெட்ட எனக்கு பூசி மாதிரி எனக்கு போங்க சும்மா நச்சினா கிரிக்கு ராத்தி போறா நீ யாரு என்ன பாய் பாத்து டேய் ஆ சுதா, என்னங்க குழந்தை உறங்கி விட்டால் சென்ற தொட்டில் போடு. நீ போ. நல்ல ஒரு பேச்சு விட்டவங்க நம்முடைய மகனுக்கு நீங்க பாருங்க பார்த்து நம்ம போய் பார்த்து என் மகன் பிறந்த நேரம் இதுவரை கணிக்கவே இல்லை. ஆகையால் ஆகையால் நம் அரசாங்க ஜோதிடர் எங்கிருந்தாலும் சீக்கிரம் சென்று அழைத்து வாருங்கள். என் மகனுக்கு ஜோதிடர் கணிக்க வேண்டும். நீங்கள் கவலைப்படாதீர்கள் அந்த மெய்ரி எங்கென்றால் புட்டி ஜோதிடர் ஜோதிடர் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.